Good morning students. How are you all? Hope all you are fine and safe at home. I am Vanati from St. Anthony's Metric High Secondary School, Sakote. Today let us discuss about class 10th subject science unit 9 solution lesson problem based on solubility. But we are going to discuss about problem based on solubility. Let us discuss about first sum. 1.5 gram of solute is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of the solute at the temperature. Before going to solve the problem, first you should concentrate the data. What they are giving, what they are asking, what the formula you have to want to use. Previously, நம்ம சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் சொல்யூட் கொடுத்துருக்காங்க, சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பிஃபோர் சொல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன். சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். Solute means what is mean by solute? The components which is present in lesser amount by weight is called solute. Then what is mean by solvent அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the components which is present in a larger amount by weight is called solvent. Already I told. Okay. So இதில் என்ன கொடுத்திருக்காங்க? 1.5 gram of solute கொடுத்திருக்காங்க. 15 gram of water solvent கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா solubility கேட்டிருக்காங்க. To find out the solubility. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டு 100. வாட்ஸ் த ஃபார்முலா ஆஃப் சாலிபிலிட்டி? மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டு 100. இப்போ சொல்யூட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.5 கிராம். மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் 1.5 கிராம். மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் 1.5 gram. Mass of the solvent is 15 gram. So இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். So solubility of the solute equal to the mass of the solute 1.5, mass of the solvent 50 into 100. இங்க ஏன் நம்ம 100 போட்டுருவோம் அப்படின்னா நான் ஒரு எத்தனால C2H5OH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு 5 gram of எத்தனால் எடுத்துக்கிட்டு இதை நான் சொல்யூஷனா மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 95 gram of வாட்டர்ல என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணுவேன். அப்ப 100 gram of வாட்டர்ல எவ்வளவு சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன போட்டுருவோம்? 100 போட்டுருவோம். இப்போ நான் இதை இங்க வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்? இதை ஹோல் நம்பரா மாற்றணும். ஸோ அப்ப நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஆல மல்டிபிள் பண்ணணும். ஏன் நான் 10 ஆல மல்டிபிள் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? 10 ஆல மல்டிபிள் பண்றோம். 10 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1.5 ஐ 10 ஆல மல்டிபிள் பண்ணா 0 into 5 0, 0 into 1 0. 1 5 is 5, 1 into 1 1. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0, 0 plus 5 0 1. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணணும்? புள்ளி குத்தணும். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் 15 divided by 150 into 100. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த 0க்கு இந்த 0க்கு கேன்சல் பண்ணுவேன். அப்போ இந்த 15ஐயும் இந்த 15ஐயும் அடிச்சிட்டேன்னா ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்ன? 10. ஸோ வாட்ஸ் தி ஆன்சர்? 10 கிராம். நமக்கு இங்க யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட்டுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு. Next, second sum. Find the mass of potassium chloride would be needed to form a saturated solution in 16 gram of water at 303 Kelvin. Given that solubility of the potassium chloride is 37 divided by 100 gram at this given temperature. முதல் சம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்யூட் கொடுத்துட்டாங்க, சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க, சாலிபிலிட்டி கேட்டாங்க. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடோட சாலிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அதாவது 100 gram of வாட்டர்ல 37 gram of பொட்டாசியம் குளோரைட் சாலிபிள் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அதேவே 60 gram of வாட்டர்ல எவ்வளவு பொட்டாசியம் குளோரைடோட சாலிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். ஓகே. சோ அப்ப mass of the potassium chloride in 100 gram of water in saturated solution எவ்வளவு? 100 gram of waterல potassium chloride ஓட solubility எவ்வளவு? 37 gram.
क्वेश्चन என்ன 60 கிராம் ஆஃப் வாட்டர்ல பொட்டாசியம் குளோரைடோட சாலிபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது தான் क्वेश्चन. இதுதான் क्वेश्चन. ஓகேவா? சோ அப்ப mass of potassium chloride in 16 gram of water in saturated solution. So 37 divided by 100 into 60. ஓகேவா? சோ இப்போ நான் இந்த 0வையும் கேன்சல் பண்றேன். ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு 37 into 6. 37 6 ஆல நான் என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணனும். 7 6 are 42, remaining 4, 6 3s are 18 plus 4 22. Okay, so what's the answer? 222 divided by 10. Okay, so இப்போ நம்ம 10 ஆல இதை என்ன பண்ணனும் 222 வை 10 ஆல டிவைட் பண்ணனும். பண்ணீங்க அப்படினா 2 10s are 20, remaining 2 22, 2 10s are 20, remaining 2 you can't divide, so that you have to keep dot, remaining 20. So 2 10s are 20. So what's the answer? 22.2 gram. So mass of potassium chloride in 16 gram of water in saturated solution ல எவ்வளவு அப்படினு பார்த்தோம் அப்படினா 22.2 gram. Next let us discuss about third sum. What is the mass of sodium chloride that would be needed to form a saturated solution in 15 gram of water at 30 degrees centigrade? Solubility of sodium chloride is 36 gram at 30 degrees centigrade. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 100 gram of waterல sodium chloride ஓட solubility 36 gram. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா 50 gram of waterல sodium chloride ஓட solubility எவ்வளவு அப்படிங்கறதை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த சம். இதுல first at 30 degree centigrade ல 36 gram of sodium chloride is dissolved in 100 gram of water. Okay, so mass of the sodium chloride that would be needed for 100 gram of water equal to 36 gram. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் mass of the sodium chloride dissolved in 15 gram of water. 15 gram of waterல sodium chloride ஓட solubility எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்கணும். இப்போ 100 gram of waterல sodium chloride ஓட solubility எவ்வளவு 36 gram. So 36 divided by 100. நம்ம எவ்வளவுக்கு கண்டுபிடிக்கணும் 50 க்கு கண்டுபிடிக்கணும். So 36 divided by 100 into 50. இல்ல நான் இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்றேன். மீதி இந்த 36 5 ஆல மல்டிபிள் பண்ணனும். ஓகே, மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 6 are 30, remaining 3, 5 3s are 15, 15 plus 3 80. So 180. 36 5 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 180 divided by 10. So நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படினா இந்த 0வையும் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ண போக மீதி இருக்கிறது நமக்கு எவ்வளவு 18 divided by 1. 18 1 ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளவு 18 gram. So what's the answer? 18 gram. அதாவது mass of sodium chloride 15 gram of waterல எவ்வளவு dissolve ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா 18 gram dissolve ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர். கண்டிப்பா என்ன எழுதணும்னு சொல்லிருக்கேன், யூனிட் எழுதணும்னு சொல்லிருக்கேன். ஓகே, so fourth sum. The solubility of sodium nitrate. Sodium nitrate ஓட formula NaNO3. So the solubility of sodium nitrate at 15 degree centigrade and 30 degree centigrade is 114 gram and 96 gram respectively. Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degree centigrade to 30 degree centigrade. இதுல ரெண்டு விதமான டேட்டா கொடுத்திருக்காங்கமா. அதாவது 50 degree centigrade ல sodium nitrate ஓட solubility பார்த்தோம் அப்படினா 114 gram. அதுவே 30 degree centigrade ல sodium nitrate ஓட solubility பார்த்தோம் அப்படினா 96 gram. இதுல ரெண்டு விதமான டேட்டா கொடுத்திருக்காங்க. அப்போ 50 degree to 30 டிகிரிக்கு வந்து நம்ம கூல் பண்ணும் பொழுது அப்ப எவ்வளவு sodium nitrate ஓட solubility எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चन. ஓகே, so amount of sodium nitrate dissolved in 100 gram of water at 50 degree centigrade is equal to 114 gram. அப்போ amount of sodium nitrate dissolving in 15 gram of water at 50 degree centigrade அப்படினு பார்த்தோம் அப்படினா 114 into 50 divided by 100.
Okay, so இந்த ஒரு ஜீரோவை இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. இது 1 5s are 5, 2 5s are 10. 114 divided by 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 114 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10, remaining 1 is 14, 7 2s are 14. So what's the answer? 57 gram. What's the answer? 57 gram. That means amount of sodium nitrate dissolving in 15 gram of water at 50 degree centigrade ல எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57 gram. Okay, next amount of sodium nitrate dissolving in 50 gram of water at 30 degree centigrade. sodium nitrate வந்து 50 gram of waterல 30 degree centigrade ல எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 96 into எல்ல கொடுத்திருக்காங்க வேல்யூ 96. so 96 into 50 divided by 100. okay, so இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. 1 5s are 5, 2 5s are 10. so remaining எவ்வளவு இருக்கு? 96 divided by 2. 2 96 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8, remaining 1 is 16. so 8 2s are 16. so what's the answer? 48 gram. what's the answer? 48 gram. So இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க? amount of sodium nitrate thrown when 15 gram of water cooled from 50 degree to centigrade to 30 degree centigrade. 50 degree centigrade ல இருந்து 30 degree centigrade க்கு கூல் பண்ணும் பொழுது sodium nitrate ஓட solubility எவ்வளவு அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணனும்? 50 டிகிரில எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க வேல்யூ 57 gram கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அதை எடுத்து எழுதுங்க. 57 gram minus 30 degree centigrade ல எவ்வளவு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 48 gram. சோ அதை எடுத்து எழுதுறீங்க அப்படினா 57 ல என்ன பண்ணனும்? 48 ஐ மைனஸ் பண்ணனும். 57 ல 48 ஐ மைனஸ் பண்ணீங்க அப்படினு சொன்னா இங்க இருக்கு ஒரு கான் சப்ட்ராக்ட். அதனால என்ன பண்ணனும்? இங்க ஒரு கடன் வாங்குங்க. அப்ப இது என்ன ஆகும்? 17 ஆகும். 17 ல 8 போக மீதி 9. so what's the answer? 9 gram. next let us see problem based on mass percentage. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினா mass percentage பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம mass percentage அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். mass percentage அப்படினா ஒரு கரைசல்ல கரைபொருளோட அளவை நிறையில நம்ம குறிப்பிடுறது தான் என்ன அப்படினு சொல்றோம் அப்படினா mass percentage அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த first sum என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. Calculate the mass percentage of the solute. Calculate the mass percentage of the solute. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 25 gram of sugar, 100 gram of water. So இங்க sugar அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா solute. இது water அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா solvent. இப்போ நமக்கு mass percentage கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா mass of the solute divided by mass of the solute plus mass of the solvent into 100. இதுதான் நமக்கு mass percentage கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இதுவே value percentage அப்படி நம்ம கொடுத்தோம்னா இங்க mass எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? வேல்யூ போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ mass of the solute அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இங்க எது solute ன்னு சொல்லிருக்கேன்? sugar solute. So 25 gram. Mass of the solute equal to 25 gram. Mass of the solvent எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100 gram கொடுத்திருக்காங்க. So mass of the solvent 100 gram. இப்போ நம்ம ஃபார்முலால இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்ப mass of the solute அப்படிங்கிறது எவ்வளவு? 25 gram. So mass of the solute plus mass of the solvent 25 plus 100 into 100. 25 divided by 25 ஐயும் 100 ஐயும் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு? 125 into இந்த 100. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா 5 டேபிளால டிவைட் பண்றேன். இத பண்ணனும் அப்படினா 2 5s are 10, remaining 2 25, 5 5s are 25. நேரா அடிச்சீங்க அப்படினா 5 5s are 25. இந்த 25 ஐ 100 ஆல நம்ம பண்ணோம்னா அப்படினா 125s are 25, 425s are 100. ஓகே, ரிமைனிங் நமக்கு மீதி எவ்வளவு இருக்கு? 5 into 4, 5 into 4. So 5 into 4 எவ்வளவு? 20. So 20%. What's the answer? 20%. You should write the percentage. Okay. Second sum, 16 gram of sodium hydroxide is dissolved in 100 gram of water at 25 degrees centigrade to form a saturated
116 இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 டேபிளால டிவைட் பண்ண போறேன். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா 5 2s are 10, remaining 1 is 60, 8 2s are 60. இங்க பண்ணோம் அப்படின்னா 8 2s are 60, remaining உள்ள 2 0வை அங்க போட்டுக்கங்க. திரும்ப இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணா அப்படின்னா 2 2s are 4, remaining 1 18, 9 2s are 18, 29. இதை 2 ஆல பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8, remaining உள்ள 2 0. இப்போ நமக்கு remaining value எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 400 divided by 29. 400 divided by 29. இப்போ நம்ம 400 29 ஆல என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். சோ 400 29 ஆல டிவைட் பண்ணும் பொழுது 129. சோ இப்ப 10 ல 9 போச்சுனா remaining எவ்வளவு? 1 இந்த 0 அப்படியே கீழ இருக்குங்க. மீதி இங்க எவ்வளவு இருக்கு? 2 3 இருக்கு. 3 ல 2 போக remaining 1. சோ 110. திரும்ப நம்ம இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினு சொன்னா 29 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் 87. சோ அந்த 87 எடுத்து இங்க கீழ போடுங்க. இப்போ என்ன பண்ணனும் தெரியுமா? சப்ட்ராக்ட் பண்ணனும். சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது 10 ல 7 போக remaining 3. இங்க எவ்வளவு இருக்கு? 0 இருக்கு. 10 ல 8 போக மீதி 2. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? 23 தான் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? வேல்யூ அதிகமா இருக்கு. அதனால you can't divide. சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா புள்ளி வெச்சுக்கோ. புள்ளி வெச்சிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படினா திரும்ப நம்ம என்ன பண்ணனும்? 29 ல ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்த்தோம் அப்படினு பார்த்தா 29 ல 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 203 வருது. சோ 203. இப்போ இதுல என்ன பண்றீங்க? 10 ல 3 போக மீதி 7. இங்க நம்ம கணக்கு கொடுத்துட்டு மீதி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2 தான் இருக்கு. அதை எழுதிக்கோங்க. திரும்ப 0 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு திரும்ப நம்ம 29 9 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 261. திரும்ப ரிமைனிங் இங்க இருந்து கழிக்க முடியாது. அதனால நீங்க ஒரு கடன் வாங்குனீங்க அப்படினா 10 10 ல 1 போக மீதி 9. சோ இப்படி இது போயிட்டே இருக்கும். அதனால நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிப்போம். So what's the answer? 13.79 gram. Okay. So mass percentage of solvent நம்ம எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்கணும். இப்ப mass percentage of solvent எவ்வளவு அப்படினு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும்? 100 ல இருந்து mass percentage of solute மைனஸ் பண்ணனும். மைனஸ் பண்ணோம் அப்படினா நம்ம mass percentage of solute எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 13.79 கண்டுபிடிச்சிருக்கோம். So solvent எவ்வளவு? 100 gram. So 100 minus 13.79. இப்ப 100 ல இருந்து 13.79 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 10 ல 9 போக மீதி 1, 9 ல 7 போக மீதி 2, 9 ல 3 போக மீதி 6, 9 ல 1 போக மீதி 8. So what's the answer? 86.21 gram. 86.21 gram. Next let us see third sum. Find the amount of urea which is to be dissolved in water to get 500 gram of 10% of volume aqueous solution. நீ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 500 கிராம் இங்க சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு பார்த்தோம்னா amount of urea எவ்வளவு அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ மாஸ் பெர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா என்ன? mass of the solute divided by mass of the solution into 100. நீ ஏன் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படினா இங்க சொல்யூஷனோட அளவு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இங்க mass of the solution அப்படிங்கற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இப்போ mass percentage இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? percentage 10% கொடுத்திருக்காங்க. சோ mass percentage 10% அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கிறீங்க. இங்க mass of the solute அப்படிங்கறது தான் நம்ம என்ன பண்ணனும்? கண்டுபிடிக்கணும். சோ இங்க எது solute அப்படினு பார்த்தோம் அப்படினா யூரியா அப்படிங்கிறது தான் solute. also mass of the urea அப்படிங்கறத எடுத்து எழுதிட்டு divided by mass of the solution எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 கிராம் கொடுத்திருக்காங்க. சோ அதை எடுத்து எழுதுறோம். into இந்த ஃபார்முலால உள்ள 100 இங்க அப்ளை பண்றீங்க. இப்போ நமக்கு எதனோட வேல்யூ தெரியலையோ அதை இங்க லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நம்ம மீதி உள்ள வேல்யூக்கு கால்குலேட் பண்றோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியல? mass of the urea தெரியல. சோ அதை நம்ம என்ன பண்றோம்? லெஃப்ட் சைடு போட்டுட்டு வந்துட்டோம். லெஃப்ட் சைடு போட்டுட்டு வந்துட்டோம் mass of the urea. சோ இங்க இதை நம்ம என்ன பண்றோம் அப்படினா cross multiplication பண்றோம். சோ 500 into 10 500 into 10 divided by 100. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்றேன். திரும்ப நான் இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்றேன். ரிமைனிங் நமக்கு எவ்வளவு இருக்கு? 50 divided by 1. சோ 50 ஐ 1 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 50. சோ mass of the urea is equal to 50 gram. Okay?
First answer, mass of the urea is equal to 50 gram. Okay students, next we will discuss about the next topic. Thank you.